ஹாய் ஹலோ மக்களே, கனியபி சேனல் பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி. உங்களோட அன்பு ஆதரவும் எப்போதும் எங்கள் சேனலுக்கு கிடைக்கணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாண் ஜுவல்லரியில் வந்து சீட்டு போட்டிருக்கேன். மந்த்லி 2000 ருபீஸ். போன மந்த்து தான் ஜாயின் பண்ணேன் 26 மார்ச் 2025ல். மந்த்லி 2000 ருபீஸ் சேவ் பண்ணி கோல்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி 2000 ருபீஸ் வந்து நாங்கள் வந்து சீட்டு போட்டுட்ருக்கோம். சீட்டு வந்து கல்யாணில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து இப்போது 6 மந்த்ஸில் நம்ம வந்து சீட்டை முடிச்சுக்கிறோம் அப்படின்னா கூட 50% வரைக்கும் விஏல வந்து லெஸ் ஆகுது. அதாவது 50% ஆஃப் விஏல வந்து நம்ம எடுத்துக்க முடியும் நகையை. 7 மந்த்துக்கு நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா அப் டு 18% வரைக்கும் உள்ள நகையை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ வேஸ்டேஜ்லேயே வச்சுருக்காங்க. ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் லோ வேஸ்டேஜில் வச்சுருக்காங்க. அப்புறம் ஆஃபர்ஸ்லன்னு பார்க்குறப்போ 0% விஏல போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 50% ஆஃப் விஏலே போயிட்டுருக்கு. ஏதாச்சும் வாங்கணும்னு ஐடியா இருந்தால் சீட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஃபோன் கையில் இல்லாத டைமில் நம்ம சீட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே ஷாப்பில் ஆஃபர்ஸ் போடுறப்போ அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் இங்கே கல்யாணில் நாங்கள் வந்து சீட்டு போட்டிருக்கோம். எந்த ஷாப்பில் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, டாப் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோல்டு சேவிங் டிப்ஸை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கோல்டு சீட்டு ஸ்கீம், ஃபிக்ஸ்டு டெபாசிட், டிஜிகோல்டு, கோல்டு பாண்ட் டெபாசிட். வந்து கோல்டு சீட்டு ஸ்கீம் நம்ம வந்து 500,000 அந்த ரேஞ்சிலே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மந்த்லி நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் பெனிஃபிட்டோட நம்ம வந்து கோல்டு எடுத்துக்க முடியும். அடுத்து வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து பல்காக நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு 1 இயர்க்கு அப்புறம் வெயிட் பண்ணி இந்த 11 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தோன்னா அதுலேயும் நம்ம விஏ எல்லாமே எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டிஜிகோல்டு 100 ரூபாயிலேருந்தே கட்டலாம். கையில் காசு இருக்கு அப்போல்லாம் நம்ம கட்ட முடியும். மாதம் தான் கட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம டெய்லி கூட கட்டலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து விஏ ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம பே பண்ணணும். சம் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க. இப்போது நம்ம வந்து ஒரு 1 lakh பே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10,000 வரைக்கும் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்மளால் வந்து கெயின் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5%, 2.5%, 2% அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து பிரிச்சிருக்கும். இந்த சம் டேஸ்க்குள்ளே பே பண்ண நம்ம அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறப்போ அந்த டேஸ்க்குள்ளே நம்ம வந்து அதிகமான அமௌண்ட்டு பே பண்ணணும். அப்போ தான் நமக்கு பெனிஃபிட் இருக்கும். நம்ம கம்மியான இன்ட்ரெஸ்ட் இருக்கப்போ நம்ம வந்து கம்மியான அமௌண்ட் கூட பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு பாண்ட் டெபாசிட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேங்க்கில் பண்ணலாம், எல்லாம் ஆன்லைனில் பண்ணலாம். பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 15K வரைக்கும் பண்ண முடியும். ஆன்லைனில் வந்து நம்ம அதிகமான அமௌண்ட் கூட பண்ணலாம், லேக்ஸ் கணக்கில். இதில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுக்கும்போது இதில் நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா கோல்டு ரேட் வந்து பார்க்குறோம் நம்ம 2000ல் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, 10ல் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ 20ல் இருந்துச்சு, இப்போ 25ல் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 மேலே போயிட்டுருக்கு, 8,500 கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து 8 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறப்போ அதிகமான அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ வந்து அந்த ரேட்டுக்கு நம்மளால் எடுக்க முடியும். இதில் நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ இவ்வளோ தான். கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது, இன்னும் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கனியபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.